கொள்ளு ரசம் வைக்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இதால் 1 ஸ்பூன் வந்து நான் கொள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா அதை வந்து வறுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், மீன்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னென்ன இதோட சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறம் இதோட பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம். இது எல்லாமே சேர்த்து நல்லா திரும்பியும் வறுத்துக்கோங்க. அதோட அந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒரு கொரன்னு ஒரு இதுவாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நல்லா மணமாக ஸ்மெல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றியாச்சு, அரைச்சா இந்த மாதிரி கொரன்னு வந்துடும் பவுடரு. இதோட நான் 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. அதோட 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்கிறப்போ அந்த ஃப்ளேவரும் ரசத்துக்கு, இந்த கொள்ளு ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 வாட்டி இல்லைனா 1 to 1 நாள் கூட இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு, இருமலுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது அந்த பவுடர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து, அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டாச்சு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியும் இதோட வந்து சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துட்டு தண்ணி வந்துடுங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க. மிதமான சூட்லேயே வைங்க. அது நல்லா அப்படியே அந்த கொதித்து ஒரு மாதிரி நொறையா மேலே வரும் பாருங்கள். அந்த வாசனை வரப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் ஒரு சுவையான ஹெல்தியான ரசம் ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொதி வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி சர்வ் பண்ணலாம். சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.